ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். ஹாவ் அ நைஸ் டே. சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதில் வந்து வெர்பு 3. பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வெர்பில் பார்ட் 3 இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபினிட் வெர்ப் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதில் ஏதாவது அதில் ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினிட் வெர்ப்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபினிட் வெர்ப் அப்படின்னு இது வந்து டென்ஸ்டு வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த ஒன் வேர்ப்னு எழுதியிருக்கிறது என்னென்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா அதில் ஒரே ஒரு வெர்ப் இருந்ததுன்னா அதை தான் வந்து ஃபினிட் வெர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து நான் ஃபினிட் வெர்ப். இதை வந்து என்னென்னா இன்ஃபினிட் வேர்ப்ஸ் அப்படின்னு இதில் வந்து என்னென்ன அடங்கியிருக்குது, அதாவது வந்து நான்ஃபினிட் இன்ஃபினிட் வந்து ரெண்டுமே சேம் மீனிங் தான். இருந்தாலும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இன்ஃபினிட்டிவ்ஸ், அதாவது வந்து நான்ஃபினிட் வேர்பில் வந்து இன்ஃபினிட்டிவ்ஸ் இருக்குது, பார்ட்டிசிபிள் இருக்குது, அண்ட் ஜெரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து லிங்கிங் வேர்ப். இது வந்து நோ ஆக்ஷன், அதாவது வந்து எந்த விதமான ஆக்ஷனு, இது வந்து ஏதாவது ஆக்ஷன் இல்லாத வேர்டு தான் இந்த லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? நோ ஆக்ஷன். இது வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுது. சப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ப் தான் வந்து லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்து வந்து ஸ்டேட்டிவ் வேர்டு. ஸ்டேட்டிவ் வேர்ப். ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டேட் வேர்ப் அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து பர்செப்ஷன், கண்டிஷன், இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது, சரிங்களா? அடுத்து வந்து ஆக்ஷன் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப் டிஸ்கிரைப்ஸ் an action of people, animal, things, etc. திங்ஸ் இல்லை, அதாவது வந்து ஆக்ஷன் வேர்டு அப்படின்னா அந்த வார்த்தையிலே இருக்குது. ஆக்ஷன் அப்படின்னா ஒரு செயல், சரிங்களா? ஏதோ ஒரு செயலை செய்யக்கூடியதான் வந்து என்ன, அதை வந்து செய்யக்கூடிய செயலை வந்து டிஸ்கிரைப் வரையறுக்கிறது தான் என்ன வந்து இந்த ஆக்ஷன் வேர்புடைய வேலை, சரிங்களா? ஆக்ஷன் வேர்ப் டிஸ்கிரைப் an action of people, animals, etc. சரிங்களா? அடுத்து வந்து ஜெரண்டுனா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஐஎன்ஜி சேர்த்து வரும் அப்படின்னு தெரியும். இது ஜெரண்டுனா இது வந்து ஒரு நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. நவுனோட ஐஎன்ஜி வந்து சேர்த்து எழுதலாம். அடுத்து வந்து has been made from a verb. இது வந்து ஜெரண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு வெர்பில் இருந்து தான் வந்து இந்த ஜெரண்ட் வந்து உருவாக்குனாங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும், டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நான் சொல்லியிருக்கிற ஹிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.